அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்று நாங்கள் இந்த மிளகாய் விதை போட்டு அது நாற்று முளைச்சு அந்த நாற்று எப்படி மாற்றி அமைக்கிறது, மாற்றி அமைச்சா போல எப்போ நாங்கள் நிலத்தில் நேரடியாக நடலாம்ன்றதும், எந்தெந்த முறையில் நாங்கள் என்னென்ன விஷயம் கவனிக்கணும் மாற்றி அமைக்கல, நாட்டு விதை போட்டது நான் உங்களுக்கு இதுக்கு முதல் காணொளி போட்டிருப்பேன். அதை தேவையானவர்கள் அங்கே சென்று பார்க்கலாம். ஆனால் இப்போ கூடுதலாக அன்பர்களுக்கு இங்கே கனகாலம் தொடர்ந்து இந்த பயிற்சிகை செய்து வருபவர்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். அதை இப்போ புதுக்க தொடங்குறவர்களுக்கு சில விஷயம் தேவையாக இருக்கும். அதுக்காகத்தான் நான் எல்லா விஷயமும் சொல்ல வேண்டி இருக்கின்றது. அன்பர்கள் இப்போ ஒரு காணொலியை போடக்கில் ஒன்று ரெண்டு பேர் எழுதுவினம் ஆரம்பமா இந்த முறை செய்கிறார்கள் புது ஆக்கள் சில கேள்விகளை கேட்டிருப்பினோம். இப்போ அதுக்காக நான் படிப்படியாக அந்த விஷயங்களை சொல்லி கொண்டு வருவேன். முதல்ல நாங்கள் இந்த நாட்டு எப்போ போட வேணும், என்ன விஷயம் கவனிக்கணும்ன்றது இருக்குது. நாங்கள் தமிழ் மக்கள் நாங்கள் விதிகள் போடுறது இப்படி நல்ல விஷயம் செய்கிறதுன்னு சொன்னால் ஒன்று வளர்ப்புற பார்த்து செய்வோம். அந்த விஷயம் கூட நாங்கள் கருத்தில் கொள்ள வேணும். ஒரு சிலர் கேட்பீங்க, அதெல்லாம் நாங்கள் பார்க்குறதுல எங்களுக்கு பயிர் நல்லா வருதுண்டு. அது கூடவே உங்களை அறியாமல் அந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல வெதர் காணல. இப்போ சிலருக்கு தெரியும் வளர்ப்புற தேய்பிரின்றது, அவர்களுக்கு தெரியாமலே அந்தந்த நிலையல் காலநிலையில பார்த்து சூரிய வெளிச்சங்கள் வர்ற காலங்கள் இதுகளை பார்த்து போனேக்கலையே அது அதாக அமைஞ்சிடுறது. ஆனால் முக்கியமாக இந்த நாட்டவரும் கூட ஏதோ ஒரு விதத்தில் இந்த வளர்ப்புற தேய்பிற என்ற விஷயம் கவனித்து கொண்டு தான் இருக்கணும். அந்த காலங்களில் வைக்கல தான் இந்த பயிர்கள வளர்ச்சியும் நல்லா வரும். இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம், நாங்கள் இந்த மிளகண்டை எப்போ நாங்கள் வெளியில் நடலாம். குளிர் நாட்டில் இருக்கிற நாங்கள் நிலத்தில் நடலாம் அல்லது பால்கனியில் நடலாம் என்று சொல்லி சொன்னால் 5ஆம் மாதம், அதாவது செடிகள் என்று சொல்லப்படுகின்ற மெயினாக மிளகாய் செடி, கத்தரி செடி, இப்படி செடிகள் நாங்கள் 5ஆம் மாதம் தான் நடுப்பகுதி. ஏனென்றால் சூரிய வெளிச்சம் நல்லா தேவை. இது நல்ல சூரிய வெளிச்சம் முன்னிலையில தான் இந்த கண்டுகள் இப்படியான கண்டுகள் முளைக்கும். அதனால நாங்கள் 5ஆம் மாதம் நடுப்பகுதியில் நாங்கள் நடுவோம். ஆனால் அந்த நடுப்பகுதிக்கு கொண்டு வந்தால் அங்காளி ஒரு 4-5 மாதம் தான் நல்ல வெயில் இருக்கிறபடியா அதுக்கிடையில நாங்கள் இதை தயார்படுத்த வேணும். நாங்கள் வெளியில கொண்டு போய் வச்சு ஒரு கெதியில குறுகிய காலத்துல காய்க்க வந்துட வேணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இந்த கண்டுகளை எப்படி நாங்கள் உள்ளுக்குள்ள எப்ப வைக்க வேணும். ஒரு சிலர் கூடுதலாகவே சில பேர் ஜனவரி மாதமே வச்சிருவினோம். இரண்டு அப்பதான் நாங்கள் வளர்த்து எடுத்து அதுக்குள்ள கொண்டு வச்ச உடனே காய் வருமென்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் இடம் இல்லாதவர்களிடம் இருக்கிறவர்கள்ட நிறைய பிரச்சனை இங்கே இருக்கு. சில பேர் ஃப்ளட்ஸில் இருக்கிறவைக்கு இடம் இல்லாமல் இருக்கும். பால்கனியில் அண்டியோ அல்லது ஜன்னல் தட்டோடைய அண்டியோ வைக்க வேணும். இதை நாங்கள் தைப்பூசம் வரைக்குள்ள கூடுதலாக எல்லாரும் போடுவார்கள். அதாவது செடிகளைத்தான் முதல் போடுவார்கள். செடிகள் கொஞ்சம் வளர்ந்து நல்ல பிலமா வர்றதுக்கு கொஞ்சம் இருக்கும். அப்போ இந்த வருடத்தை நாங்கள் பொறுத்த வரைக்குள்ள 2ஆம் மாதம் 1ஆம் தேதி தைப்பூசம் வந்தது. அந்த ஆண்டு நாங்கள் உடனே என்ன செய்தோம், தயார் பண்ணி வச்சிருந்தோம். அப்போ அந்த நேரங்களில் வளர்ப்புறதான் நின்றது. அதோட நாங்கள் ஒட்டி இந்த செடிகளை போட்டோம். முதல் ஏதோ ஒன்று தொடங்கிறோன்னு மிளகாய் செடி தான் எங்களோட தமிழ் மக்களுக்கு முக்கியம். அடுத்தது கத்தரி. அப்போ நாங்கள் மிளகாய் செடியை நாங்கள் முதல்ல போட்டோம். மிளகாய் செடியை நீங்கள் போடேக்கில்ல அப்படி போட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் 5ஆம் மாதம் நடுறதுக்கு நல்ல போதுமான வளர்த்தி வந்துடும். அந்த வளர்த்திகளை நான் பொறுத்து காட்டுவேன் எப்படி வளர்ந்துருக்குது, அந்த டைமில் போட்டபடியினால எவ்வளோ காலம் அதுக்கு காணுமான்றதை நான் காட்டுவேன். அதே நேரத்தில் அந்த விதை எப்படி எங்கே இருந்து எடுக்கிறது நல்லது என்றது இருக்குது. கூடுதலாக இங்கே கடையில் விற்கினந்தான். ஆனால் அந்த கடையில் வாங்கி போடுற விதிகள் ஒரு சிலர் சொல்லி இருக்கிறீங்க அது எல்லாம் ஒழுங்கா வர இல்லைன்றது. அதில் நானுமே அந்த உண்மையை கண்டறிஞ்சேன். ஆனால் அது ஒரு வாங்கி போடணுமன்றதுக்காக அதுவும் ஒரு பகுதியாக போட்டிருந்தேன். அதை விட நான் வருஷம் நாங்கள் நட்டு எடுத்து குளிரில் பழக்கப்பட்டு எடுத்து வச்ச முன்னுக்கு முதலாவதோ அல்லது 2ஆவதா எடுக்கிற நல்ல பழங்களை பூரணமா நல்ல விதையோட எடுத்து வச்சதான் அந்த விதையா நல்ல ஒழுங்கா எல்லா விதைகளும் முளைக்கும். அப்படி எடுத்து வச்சுத்தான் நான் நல்ல மொத்தமான எந்த இது போடுறோமோ
அதுன்ற இது விருப்பமான நெல்லை இதாக எடுத்து வச்சோம்னு சொன்னால் ஒரு 2-3 மிளகாய் எடுத்து வச்சோம்னு சொன்னால் சரி, அதில் குட்டிகள் இதுகள் இல்லாமல் நல்ல செழிப்பான மிளகாயாக ஒழுங்காக செத்தலாக்கி அதை எடுத்து வச்சோம்னு சொன்னால் அதில் இருந்து போடப்பட்டதான் அதில் போடப்பட்ட விதிகள் பூரணமாகவே எல்லாம் முளைச்சி வருது. அப்போ நீங்கள் கவனத்தில் இருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பயிரை நடக்கல நீங்களா நட்டதுல இருந்து எடுத்து வைக்கல கூடுதல் பலன் பெறுவீங்க. கடையில இருந்து வாங்குறது உண்மையில நிறைய அன்பர்கள் சொல்லியிருக்கணும், அது முளைக்கையில் ஊர்ல இருந்து எடுக்கிறது முளைக்கையில் மெட்டது வருஷம் கடந்தா முளைக்காது, அதெல்லாம் உண்மைதான். ஆனா நாங்களா எடுத்து தண்டைக்குள்ள 3 வருஷம் இல்லையே 5 வருஷம் சென்றாலும் அந்த அதுக்குள்ள கூடுதலா 3 வருஷத்துக்குள்ள போடுறது எல்லாம் முளைக்கும். 4வது 5வதுன்னா நாங்க எங்கட கண்டு நல்லதா எடுத்து வச்சா அது முளைக்கும். கூடுதலா நீங்க 3 வருஷத்துக்குள்ள பாவிக்கிற மாதிரி அந்த விதிகளையும் எடுத்து வச்சு ஒழுங்குபடுத்தி வச்சிட வேணும். உங்களுக்கு அடுத்த முறைக்கு இதை வேணும், அடுத்த முறைக்கு இதை வேணும். மற்றது நீங்கள் ஒவ்வொரு முறையும் மிளகண்ட நடைகளில் ஒரே இனமா நடாமல் 2-3 இனங்களை தேர்வு செய்யுங்க. தேர்வு செய்து அதை இதண்டேக்கில்ல அதுல வித்தியாசம் ஒன்று உரைப்பு கூட இருக்கும். ஏனென்று சொன்னா சில பேருக்கு சொல்லியிருந்தோம் இது சம்பலுக்கு டேஸ்ட் இல்லை அல்லது இது தூளுக்கு டேஸ்ட் இல்லை என்று சொல்லி இருந்துச்சு. மற்றது நாங்கள் 2-3 இனம் என்று போடல 3 இனம் நாங்கள் போட்டுக்கொண்டு உதாரணத்துக்கு வர்றோம்னு சொன்னா எல்லா வருஷமுமே அந்த 3 இனமுமே நல்லா உங்களுக்கு பலன் தராது. அதனாலதான் ஒரு இனம் போட்டா சில வேளையில சொல்லிவினோம் இந்த முறை எனக்கு படானா போச்சு அல்லது குளிர் கூட பட்டுட்டு தண்டு. மிளகாய் இனத்துக்கு இனம் குளிர் தாங்குற விஷயம் அல்லது ஒவ்வொரு வருஷமும் வர்ற நல்லா பலன் தர்ற விஷயம் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். அப்ப 2-3 இனம் போடக்கலே ஏதோ ஒரு இனம் உங்களுக்கு மினக்கட்டதுக்கு நல்ல பலனை தரக்கூடியதா இருக்கு. உதாரணத்துக்கு எங்களுக்கே இப்ப நாங்க 2-3 இனம் போடுறபடினாலே அதுல கிடைக்கிற அந்த பச்சை மிளகாயை எடுத்து வச்சிடுவோம். ஏன்னா அந்த மிளகாயை கூடுதலா பாவிக்கிறபடினால நாங்கள் கடைக்கு வருஷம் பூரா பச்சை மிளகாய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு வித மிளகாய் எங்களுக்கு காய் வரைக்க எடுத்து அதை பக்குவப்படுத்திடுவோம். அப்ப அடுத்து நாங்கள் கவனிக்க வேணும், சில மிளகாய்கள் சம்பலுக்கு அதாவது சலாட்டுக்கு சம்பலுக்கு அளவான உரைப்போட உள்ளது, அது ஒரு விதமானது. மற்றது சில மிளகாய் இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இப்படி மிளகாய் கூட ஒரு இனம் போட்டிருந்தா நல்ல நீட்டு மிளகாய். சில வேளையில இப்படி மிளகாய் தமிழ் ஏசியன் கடை அதாவது மரக்கறி கடையல் வழிய செத்தல் மிளகாயா கூட பெருசா நீட்டா வரும். அதுல எடுத்து கூட நீங்க டைரக்டா போடலாம். அதை வாங்கிக்கல அதில் உடைச்சி விதி எடுத்துட்டு நீங்கள் போட்டால் கூட முளைக்கும். அதை நீங்கள் வச்சு எடுக்கல முதல் முறையாக வரைக்கல இப்படி நல்ல நீட்டு மிளகாய் நல்ல மிளகாயாக வரைக்க அதில் கொஞ்சம் செத்தலாக்கி எடுத்து வச்சா அதில் ஒரு செத்தல் மிளகாய் எடுத்து போடவே உங்களுக்கு விதை தாராளமாக இருக்கும். இது தூளுக்கு நல்லா இருக்கும். இப்ப நாங்கள் இந்த மிளகாயும் போட்டிருக்கொண்டு காப்பிட்டேன். இப்படி மிளகாய் போட்டது தூளுக்கு சிறந்தது. நாங்கள் தூளா உரைப்பா பாவிக்கிறது தூளுக்கண்டு. மற்றது நாங்கள் குண்டு மிளகாய்ன்னு சொல்லி போட்டிருந்தோம், அது சம்பலுக்கு சலாட்டுக்கு அதாவது இதுல வளர்ந்திருக்கிற மிளகாயை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மிளகாய் தான் அந்த நல்ல குண்டு மிளகாயா கொஞ்சம் பப்ரிக்காய் இனத்தை சேர்ந்ததா இருக்கும், நடுத்தர உரைப்பு. அப்ப அது நாங்கள் பச்சை மிளகாயா வர நாங்கள் எங்களோட தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொண்டு இருக்கலாம். அதனால நான் இது கூடுதலாக நட்டிருக்கிறேன். என்னன்னு சொன்னா எதை கூடுதலா பாவிக்கிறோமோ அதை கூடுதலா நட்டிருக்கிறேன். அடுத்தது நான் இதுல காட்டினது இந்த நீட்டு மிளகாய்ன்னு சொல்றது, அது இந்த இலைகளுமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது கொஞ்சம் பிந்தி தான் நட்டம். இது நட்டு ஒரு 2 கிழமை 3 கிழமை லேட்டா தான் இது நட்டது. அப்ப இன்னும் நாங்கள் 1 மாதம் சரியா இருக்கு, அதுக்கிடையில வளர்ந்து வந்துடும். அடுத்தது நாங்கள் இதுல பார்த்தோம்னு சொன்னால் இந்த மிளகாயை பார்க்கல நான் சூப்பர் மார்க்கெட் அதாவது நீங்கள் ஜெர்மனியில் வசிக்கிறீங்கன்னு சொன்னால் எல்லா சூப்பர் மார்க்கெட் வழிக்கும் அதாவது நான் வாங்கினது சூப்பர் மார்க்கெட்னு சொல்லிட்டு லீடல் அல்டி எரேக்கா எல்லா இடம் இருக்கும். லீடலுக்கு போன போது இதை கண்டுட்டு வாங்கியிருந்தேன். ஏன்னு சொன்னால் இதை பார்க்கல இதுன்ற கலரும் கொஞ்சம் வித்தியாசமா, சில பச்சை மிளகாயை கொஞ்சம் கடும் பச்சையாக இருக்கும். இது குருத்து பச்சை, கடும் பச்சை இல்லை. இது பழம் வரும் மட்டுமே நல்ல ஒரு குருத்து பச்சை இருக்குது. பிறகு இந்த பழத்தையும் பார்க்குறீங்க, குருத்து பச்சையா இருந்தது, பிறகு பழமும் இருக்குது. அப்ப இதை நான் எடுத்தது, இந்த விதியை நாங்க தேடி போய் எடுக்க இயலாது. அப்போ ஒரு மிளகாய் கன்று விலை இது 6 €, போட்டிருந்தது. உடனே வாங்கியிருந்தேன். இதை நான் பக்குவமா நட்டெடுத்து இதுல விதி
விதை எடுக்கிறதுக்கு இப்போ இது நட்டு அதை அந்த காசை ஈடு செய்யலுமெண்டா இல்லையா. ஆனால் அந்த விதைக்கும் இதை நாங்கள் இந்த பச்சை மிளகாய் எங்களுக்கு எப்படி இருக்குன்றதுன்றதுக்கு அறிகிறதுக்காக இப்படி வாங்கியிருக்கிறேன். நீங்களும் இப்போ இப்படியான மிளகாய் உண்டை வாங்கி வைக்கலாம். என்னென்னு சொன்னால் வித்தியாசமான மிளகாயாக இருக்கிறபடியினால நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். அப்போ ஒன்று வாங்கியிருந்தேன். இவ்வளோ மிளகாய் கன்றுக்கு இது வித்தியாசம் என்றபடியினால இதை வாங்கி வச்சிருக்கிறேன். மற்றது இன்னொரு சில அன்பர்கள் கேட்டிருந்தார்கள். நான் போன வருஷ வீடியோ ஒரு காணொலியில் போட்டிருந்தேன். அந்த கத்தரிப்பூ கலர், பச்சை கலர், இதுகளா வெள்ளை கலர் என்று மாறி ஒரு இனம்தான் 7 கலராக மாறி கடைசியில் ஒன்று மஞ்சளாயும் வரும், ஒன்று சிவப்பாயும் வரும். அந்த இனம் விதை கேட்டிருந்தவ என்னால் எடுக்க முடியலை. ஆனால் இந்த முறை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். கடைகளுக்கு வரையில அல்லது கார்டன் சென்டர் பூக்கண்டு கடையில் இனி வரும். அந்த நேரங்கள் பார்த்து ஒன்றை நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னு சொன்னால் அதில் இருந்து நீங்கள் விதி எடுத்து கொள்ளலாம். எனக்கு என்னட்ட கேட்டவைக்கு எனக்கு இன்னும் அந்த விதி அம்பிடையிலே அம்பிட்டா எடுத்தா நான் அந்த கேட்ட அன்பர்களுக்கு அனுப்பி வைப்பேன். மற்றது நாங்கள் என்னென்ன விதை நடுறோம் எப்படி என்று சொல்லியிருக்கிறேன். 2ஆம் மாதம் 1ஆம் தேதி போட்டதான் இந்த முதல் சாடியில் காட்டியிருந்தேன். அடுத்தது 2 கிழமை கழிச்சு தான் மற்ற விதியை போட்டிருந்தேன் வித்தியாசத்துக்கு. அதுக்கேற்ற மாதிரி முளைச்சி வருது. மற்றது இதுக்கு அன்பர்கள் கேட்டிருந்தா மண், எந்த மண் நாங்கள் பாவிக்கிறோம் என்று சொல்லி. இதுக்கு அதாவது உரம், அதாவது அதில் சத்து குறைவாக இருக்கிற மண்ணா நீங்கள் வேறு நாடுகளில் இருக்கிறபடினால தான் நான் இதை விளக்கமாக சொல்கிறேன். சத்து எந்த மண்ணில் குறைவாக இருக்கோ அதாவது உரம் அது குறைவாக இருக்கிற மண்ணை எடுத்து நீங்கள் நேரத்துக்கே தை மாதமோ, அதாவது எப்போவுமே தைப்பூசத்தோடையே மிளகாய் செடியும் கத்தரி செடியும் நீங்கள் போட்டு உண்டாக்கலாம். அதுக்குத்தான் கூடுதலாக 2 மாதம் 3 மாதம் வரும். வெளியில் கொண்டு போய் நடுறதுக்கு ஒரு நல்ல பலமான ஒரு செடியா கொண்டு போய் வெளியில நடலாம். இதுல மணிகோணும் சில வேளை மரமண்டா சில பேர் நான் அது பிள்ளையா சொல்றேன், அதை மரமா அது செடியண்டு அதை மரமாண்டா பெலமா வரணுமன்றதுக்காகத்தான் அதை நான் மரமா நல்ல பெலமான்றதுக்கு அந்த மரத்தை உதாரணம் காட்டினோடைய மிளகாயும் செடிதான் கத்தரியும் செடிதான். அந்த செடியை 2-3 மாதம் நாங்கள் உள்ளுக்க வளர்த்துட்டு வெளியில கொண்டு போய் வச்சால் கெதியிலே எங்களுக்கு அதுன்ற பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அந்த காலங்கள்ல, சமர் காலத்துல. அப்போ நீங்கள் நேரத்துக்காக போட வேணும். பிந்தி போட்டால் நீங்கள் கொண்டு போய் மிளகாய் கன்று வெளியில் வைக்க லேட்டுன்னு சொன்னால் அது வளர்ந்து பலமாக வந்து அந்த மிளகாய் செடி கொஞ்சம் வளர்ந்து வந்து காய்க்க வலிக்கிட்டு பூ வரைக்குள்ள சில இனங்கள் அந்த பூ வரத்தான் பிறகு காய் பிஞ்சு பிடிக்க குளிர் வந்துடும். அப்போ உங்களுக்கு அதுன்ற பலன் கிடைக்காது. அதுக்கு தான் நீங்கள் 2-3 விதமானது போட்டால் ஏதோ ஒன்று உங்களுக்கு நேரத்துக்கு அது காய் தந்து கொண்டே இருக்கும். இப்போ நாங்கள் மண்ணை பற்றி வந்த நாங்கள் கடந்து போட்டோம். மண் எந்த மண் பாவிக்கணும் என்று சொன்னால் ஒவ்வொருத்தரும் அப்போ சத்து உரம் குறைவான இது பாவிக்கணும் என்று சொன்னால் ஆறுதலா அது வளர வேணும். நீங்க உரம் கூடின மண்ணை போடைக்குள்ள கிசு கிசுண்டு வளரும். ஆனால் அது பலம் குறைவானதா இருக்கும். பலம் இல்லாததா மெல்லிசா பட்டண்டு வளர்ந்துட்டு அதுக்கேற்ற சூரியொளி கிடைக்கல, அந்த சூரியொளிக்கு அளவு குறைவா இருந்தா அது பிறகு படவழிக்கிட்டிடும். வேலைக்கு போட்ட அன்பர்கள் சொல்லியிருந்தார்கள், தாங்கள் பட்டண்டு கிசுகிசண்டு வளர்ந்தது கத்தரிக்கண்டு இதெல்லாம் பிறகு அது பட்டு கொண்டு போகுதுன்னு சொல்லி. இதுதான் காரணம். நீங்க போடுற மண் உரம் அதாவது பசலத்தன்மை குறைவானதா ஒரு நடுத்தரமானதா இருக்க வேணும். அது பைய மெல்ல மெல்லமா வளர வேணும். மெல்ல மெல்லமா அந்த செடி வளரேக்கில்ல அதுக்கு எவ்வளவு சூரிய வெளிச்சம் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பசலையும் இருக்க வேணும். நீங்க பசலை கூட கொடுத்து சூரியொளி குறைவா இருந்தா அதாவது பலன் குறைஞ்சு மெல்லிசா படக்கண்டு மெல்லிய தண்டா பலன் கட்ட மாதிரி இருக்கும். அது பட்டுப்போம் வேலைக்கு. அப்போ மெதுவா பலமானதா இந்த செடி வளரணும். அப்ப அது சொல்லிட்டேன். இப்ப நாங்க எடுத்தது கொம்போஸ்ட், அதாவது பூக்கண்டுக்கு பாவிக்கிற மண்ணை எடுத்து கொம்போஸ்ட் மண்ணையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு இதுக்கு அப்படி போட்டோம். இன்னொரு இதுக்கு தேங்காய் பொச்சு அரைச்ச இருக்கு, அதையும் இந்த ப்ளூமனேடு சொல்லப்படுற இந்த பூக்கண்டுக்கு போடுற மண்ணையும் மிக்ஸ் பண்ணி போட்டுனாங்களே. ஏன்னா தனியா ஒன்றை போடைக்கு அது இந்த தாக்கம் சுட்டு போடுமன்றதுக்காக அப்படி போட்டு எடுத்திருக்கிறோம். இப்ப மண்ணின்ற பிரச்சனை முடிஞ்சுது. இப்ப முதல் நாங்க போடைக்குல நீங்க எது உங்கள்கிட்ட இருக்குதோ விதை போடைக்குல தனி இப்படி நேரடியா போடு. இப்ப நீங்க ஒரு பால்கனியில நட போறீங்க, ஒரு 10 கண்டு நட போறீங்கன்னு சொன்னால் ஒரு இப்படி ஒரு இது எடுத்து நீங்கள் ஒரு 5
6 சாடி நேரடியாயும் கூட நடலாம். ஆனா நீங்க கொஞ்சம் பெரும்படியா நட போறீங்க வீட்டு தோட்டத்துக்கு அல்லது சமர் கார்டனுக்கு நட போறீங்கண்டா இப்படி நாங்க எடுத்தோம். இப்படி ஒரு கட்டம் ஒரு பெட்டி எடுத்து அதுக்குள்ள பொலித்தீனை கீழே போட்டுட்டு இதுக்குள்ள பூக்கண்டுக்கு போடுற மண்ணையும் தேங்காய் பொச்சு தூளையும் மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்க போட்டு எடுத்து ஒரு 2 கிழமையால முளை வர வலிக்கிடுவார். அதாவது இப்ப அரும்பு என்னன்னு சொன்னா சில பேர் எங்களுக்கு முளைக்கேல்லைன்றுவீங்க. அது விதை போட்டு நான் எப்படி விதை போட்டு முளைக்க வைக்கிற பதங்கள் நேரடியாகவே காணொலியில காட்டியிருந்தேன். அதை நீங்கள் அங்க சென்று பார்க்கலாம். இது இப்ப விதை முளைச்சு வந்தா போல 2 கிழமை அரும்பு வைக்கும். 1 மாதம் ஒன்று அந்த 2 இலை வச்சு அப்புறம் 3வது 4வது இலை வைக்க அதை பிடுங்கி நாங்கள் இந்த இதுக்குள்ள மாத்துறோம். நீங்க ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இப்படி 2 தரம் மாத்த வேணுமா ஒரு தரம் மாத்தினால் என்று சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்படியே நீங்க உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். நாங்க கொஞ்சம் கூட நட வேணும், அது கொஞ்சம் இடம் இருக்கிறபடியினால இதை தனித்தனியா பிடுங்கி இதுக்குள்ள நட்டம் சிலதை 2ஆ கூட நட்டிருக்கிறோம். அதை நடைக்குள்ள கூட நீங்கள் இதண்டைக்க நடு தண்டில பிடிக்காம மேல் இலையில பிடிச்சு மெதுவா கிண்டி எடுக்க வேணும். ஏன்னு சொன்னா இதுல பிடிச்சால் கழுத்துல பிடிச்ச மாதிரி அமர்த்துற மாதிரி இருக்கும். அப்ப அதையும் நீங்கள் எப்படி இதன்றதுன்றத நான் காட்டுறேன், நீங்க பார்க்கலாம். அப்ப இதை நாங்கள் எடுத்து நாங்க இதுல நட்டுருக்கிறோம். இப்ப 1 மாதம் கடந்ததுக்கு அப்புறம் விதை போட்டு 2 கிழமையிலே அரும்பு வரும். 1 மாதத்துல புடுங்கி மாத்தக்கூடிய அளவுக்கு வந்துடும். இதுக்குள்ள நட்டிருந்தோம். பிறகு நாங்கள் இது கொஞ்சம் இந்த பெட்டி பெரிய பெட்டியா இருக்கிறபடினால இப்படியேயும் விட்டுருக்கிறோம். கொஞ்சத்தை என்ன செய்திருக்கிறோம், பிறகு 1 மாதத்தால நீங்கள் இன்னொரு இப்படி டொப்பில் இப்படி கூட மாத்தலாம். ஆனால் நாங்க இந்த இதுல 1 மாதத்தால நேரடியா இன்னொரு பகுதியை இதுக்குள்ள கூட நேரடியா வச்சிருக்கிறோம். இவிரண்டா இது வேற ஒரு இனம் என்றபடியா இப்படி நாங்கள் நேரடியா வச்சிருக்கிறோம். இனி நாங்க 5ஆம் மாதம் நடுப்பகுதி வரைக்கும் அப்படியே நாங்கள் புடுங்கி நடைக்குள்ள இது ஒரு அமர்த்தி போட்டு இதை சரிச்சு எடுத்தோம் என்று சொன்னா வேறால முழுக்க பிணைஞ்சிருக்கும். அப்ப அது கப்பு உடையாது, மண் சிதியாது. நாங்கள் நேரத்துக்கு கொண்டு போய் அந்த 5ஆம் மாதம் நடுப்பகுதியில மண்ணுக்குள்ள வைக்கல என்ன இதுன்னு சொன்னா நீங்க கேட்கலாமே, அதுலயும் வைக்க வளர்ந்துருந்தானே நான் அப்படியே கொண்டு போயிடாதோ அல்லது அதுல வைக்கல அப்படியே கொண்டு போயிடாதோண்டு இதுல வச்சுட்டு இதை கேட்கல. அது வளர்றதுக்கேற்ற மண்ணின் அளவும் கூட வேணும். அந்த மண்ணோட சேர்ந்து உரம் இருக்கிறபடிக்கினால பசலை மண்ணின் அளவும் கூட கொடுத்து இப்படி ஒரு டொப்புக்குள்ள இப்படி நட்டம்னு சொன்னாதான் அது இந்த வளர்ச்சியும் கூடவா வரும். அதை நாங்கள் எடுக்கலே மண் கூட கவ்வி பிடிச்சு அதை எடுத்து டிரெக்டா மண்ணுக்குள்ள நடுவேன். நடைக்குள்ள உடனே சொக்காகாது. வெளியில வளர்ந்த காலநிலை வேற, அதிர்ச்சி ஆகாது. அதிர்ச்சி ஆகாம நாங்கள் கொண்டு வந்ததை கிண்டி வைக்கலே அவர் அந்த மண் இறுகி இருக்கிறபடியா மெதுவா வெளித்தொடர்பு ஏற்படும். அப்ப அது அதிர்ச்சிக்கு உள்ளாகாம அது வளர்ந்து கொண்டு வருவார். இப்படி நீங்க சாடிகளுக்கு இதேக்க நாங்கள் தனித்தனியாயும் வச்சிருக்கிறோம், 2 மூண்டாயும் வச்சிருக்கிறோம். ஒரு சிலர் என்ன செய்வீங்கன்னா 3 கண்டா வைப்பீங்க. என்னன்னு சொன்னா 3 நடுறதும் கூட இடம் நிலப்பரப்பு பெரிய அளவா இருக்கேக்கல 3 நடுவீங்க. 3 நடக்கல அதுக்கு அடுத்த கண்டுக்கு விடுற இடைவெளியும் கூடவா இருக்கணும். ஏன்னா நீங்க 3 இதண்டேக்கல அவை விரிஞ்சு அப்படி நிற்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி இருக்கலாம். உங்கள்ட்ட கணக்க இருக்குது அல்லது கொஞ்சம் இருக்கண்டா தனித்தனியா நல்ல பலமான செடியாகி போட்டு நடலாம், அல்லது 3 போட்டு கூட நீங்க ஒரு இடத்துல நடலாம். மற்றது ஒரு சிலர் சொல்லி நம்ம என்ன சொன்னா தனியை நடுறதில் விட 2 நடைக்குள்ள காத்துகள்ல இருந்து சிலவள இப்போ ஒரு கூடுதலான காத்து வரைக்குள்ள அது முறியாம ஒன்றோடி ஒன்று பிணைவட்டு கொஞ்சம் உதவியா இருக்கும் என்று கூட சொல்லினோம். அதுக்காக 2 3 அப்படி ஒரு வட்டமா நடினம். நீங்க அதை பாருங்க. நான் என்னண்டதை இந்த முறை அதை கவனிச்சுட்டு நான் அடுத்த முறை சொல்லுவேன். பால்கனியில மட்டும்தான் நீங்க நட போறீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்படி 1 2 கண்டை வாங்கி பெரிய சாடிக்குள்ள நீங்க நடலாம். மற்றது அல்லது இப்படி நீங்க விதை போடுறத நேரடியாகவே இப்படி விதை போட்டிருந்தால் அதை கூடவே 2 3 சாடிக்குள்ள வச்சு பால்கனியில வைக்கலாம். இப்ப இப்படி போடுறது ஒரு மிக்க பெரிய அளவில் போடுறது ஒன்று வீட்டு தோட்டம் அல்லது இப்படி சமர் நேரங்கள்ல பெரிய அளவில் குத்தகைக்கு வாங்கி வச்சிருப்பினும் பெரிய அளவில் செய்கிறவைக்கு அது ஏற்றது. இப்ப நாங்கள் இந்த சின்ன சாடிக்குள்ள எப்படி இதுல இருந்து நேரடியா புடுங்கி நடுறதுன்றத காட்ட போறோம். இப்ப நாங்கள் மண்ணை நான் கலந்து எடுத்து வச்சிருக்கிறேன். அதனால இதுக்குள்ள
முதல் அரைவாசிக்கு போடுறேன். போட்டு இந்த கண்டு எடுக்கல கவனமாக எடுக்க வேணும். மெதுவாக அந்த அதில் நிற்கிற மண்ணோடையும் கொஞ்சம் சேர்த்து எடுத்தா நல்லா இருக்கும். ஏனெண்டா அந்த வேர் தனிப்பட அதிர்ச்சி அடையாமல். இப்போ நாங்கள் அந்த பழக்கப்பட்ட மண்ணோடு எடுக்கல தொடர்ந்து அவர் வளர்ந்து கொண்டு போவார். இதை மண்ணை இல்லாமல் தனி எடுத்தோம்னு சொன்னால் புது மண்ணில் பழக்கப்பட ஒரு கொஞ்ச நாள் எடுத்து அவர் வளர்றதுக்கு கொஞ்சம் சிலோவாயிடும். அப்போ நாங்கள் அந்த பழக்கப்பட்ட மண்ணோட சேர்த்து எடுக்க வேணும். கூடுதலாக நாங்கள் அதை பிடிச்சு இதண்டைக்குள்ள இந்த இலையில பிடிச்சால் நல்லமா இருக்கும். ஏனெண்டா இந்த தண்டு மெல்லிசா இருக்கிறபடியினால எங்களோட கை விரல்கள் பட்டு அமர்த்தி இதண்டைக்குள்ள கொஞ்சம் அமர்பட்டு தண்டுப்போம். இப்போ இதுக்கு நாங்கள் இப்படி நீங்கள் பிடுங்கி நடலாம். நட்டுட்டு இதுக்கு அதுன்ற மண்ணையும் சேர்த்து போட்டு அமர்த்தி போட்டு பிறகு நாங்கள் கொஞ்சம் மண் போட வேணும். அந்த எவ்வளவு தூரம் அதுக்குள்ள மண்ணில் நின்றுதோ அவ்வளவு தூரம்தான் நாங்கள் இஞ்சால மண்ணால் நிரப்பேக்கிலையும் நிரப்ப வேணும். அளவுக்கு மிஞ்சி நாங்கள் மண்ணை கூட நிரப்பினோம் என்று சொன்னால் தண்ணியல் பிறகு விடேக்கில்ல அந்த மேல் தண்டு இதில் தண்ணி பட்டு கூட நின்றுதுன்னு சொன்னால் மரம் அழுகிடும். அப்போ அந்த கீழ் அதுக்குள்ள நிற்கப்பட்ட அந்த வேர் அளவுக்குத்தான் நாங்கள் இங்கால பிடுங்கி நடைக்குள்ளையும் அதே அளவாக இருக்க வேணும். இந்த மிளகண்டை நாங்கள் பிடுங்கி நடையக்கில்ல அந்த ஆரம்பத்திலே அந்த வேர் எவ்வளவுக்குள்ளுக்க இருக்கைக்குள்ள பிடுங்கி அந்த மண்ணோட நட்டீங்களோ அதே மாதிரி தான் இந்த சின்ன சாடிக்க நடையக்கில்லையும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அந்த வேர் பகுதி மட்டும்தான் நிற்கிற மாதிரி. ஏன்னா மேல் பகுதி பட்டா அழுகிடும். ஆனால் கத்தரி செடியை நடையக்கில்ல எவ்வளவு தூரம் நீங்கள் பிடுங்கி நடையக்கில்ல ஆல்பமாக நடுறீங்களோ அவ்வளவு தூரம் அது நல்ல பலமான செடியாக வரும். அந்த தண்டில எல்லாம் கூடுதலான நல்ல வேர் நல்ல பலமான செடியா கத்தரி செடியா தண்டு சொன்னாதான் அது நல்ல காயில வரைகள்ல கூட அந்த மரம் நல்ல பலமானுண்டு அந்த காயை தாங்குற சக்தி இருக்கும். ஏனென்றா கத்தரிக்காய் நல்ல பெருசா வர்றபடியா அதுக்கு தாங்குற சக்தியும் இருக்கணும். அதுதான் இயற்கையாகவே அதுக்கு பசலை கூட அது கண்ட இலியன்ற பரப்பளவு கூட அந்த காய்க்கிற பெருசு நீட்டண்டைக்குல மிளகாயண்டைக்குல சின்னனா மிளகாயா இருக்கைக்கு அதையும் பலப்படுத்தத்தான் வேணும். ஆனா ரெண்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான அதுக்கேற்ற முறைகளை நீங்கள் கையாள வேணும். அதே மாதிரி தக்காளி செடியையும் நீங்க நடைக்கல நல்ல ஆழ்பமா நட வேணும். எவ்வளவு ஆழ்பமா நடுறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நிறைய வேரோடும். அந்த நிறைய வேரோடு இதண்டாத்தான் அந்த தக்காளி மரமும் நல்ல செழிப்பா வரும், நிறைய காயலையும் தரும். இப்ப நீங்கள் இந்த சாடி எங்க எடுக்கிறது? எல்லாருக்கும் எடுக்கிற வசதி இல்லையென்று சொல்லி சொன்னா ஒரு பால்கனியில நடுறதுக்கு எங்களுக்கு ஒரு 5 போதும் அப்படி என்று சொன்னால் எடுக்க வசதி இருந்தா எடுத்து வச்சு மிச்சத்தை அடுத்த வருஷம் பாவிக்கலாம். இல்லை என்றால் இப்படி இந்த ஜோக்கெட் இப்படியானதை எடுத்து இதுல அடியில 2-3 ஓட்டை போட்டுட்டு நீங்க மண்ணை போட்டுட்டு இதுக்குள்ளேயும் நீங்க நட்டு எடுக்கலாம். இப்ப நாங்கள் இதுக்குள்ள மாத்தி நட்டுட்டா நீங்க முதல் தடவைக்கு இதால ஸ்ப்ரே பண்ணலாம். நீங்க ஸ்ப்ரே பண்ணி அடிச்சு போட்டு டைரெக்டா இப்படி ஊத்தப்படாது, வாளிகளால ஊத்தக்கூடாது. இப்படி நீங்க ஒரு 4-5 நாளைக்கோ அல்லது ஒரு கிழமைக்கு அப்படி ஸ்ப்ரே பண்ணிட்டு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் இதுக்குள்ள வைக்கிறீங்க. இதுக்குள்ள நீங்க வச்சுட்டு பிறகு நீங்க வாக்குற தண்ணியை கீழே ஊத்தலாம். கீழே ஊத்தினா இந்த வேர் தண்ணியை நோக்கி போகும் தண்ணி தேவைக்கு. அப்படி என்ற வேரும் கூட வேலைக்கு வச்சு வேலைக்கு வளரும். இன்னொரு முறை என்னன்னு சொன்னா நாங்க இதுல இருந்து இப்படியானதுக்குள்ள புடுங்கி நட்டு இருக்கிறோம். ஆனா இப்படி புடுங்கி நட்டு போட்டு நாங்க என்ன செய்தாங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு கிழமைக்கு பிறகு இதுக்குள்ள கீழே துவாரங்கள் இருக்குது. அப்ப இப்படி கொண்டு நீங்கள் ஒரு கிஸ்டவோ இப்படி ஒரு பெட்டியா எடுத்தீங்கன்னா கீழே தண்ணியை விட்டீங்கன்னு சொன்னால் அது இழுத்து எடுக்கும், தண்ணி இல்லாம காயாது. மற்றது இந்த வேர்கள் நல்ல பலமானதா வேலைக்கு வேர் வச்சு வரும். மற்றது இன்னொரு முறை என்னட்டு சொன்னா அப்படி மண் போட்டு இதண்டு செய்ய கஷ்டம் அப்படி என்றவைக்கு இப்படி ஒன்று எடுத்துட்டு தண்ணி எடுத்துட்டு இதுக்குள்ள ஒரு பொஞ்சை வச்சுட்டு இந்த கண்டை வச்சுக்கிடாக்கு அந்த பொஞ்சில இந்த தண்ணி ஊறி எடுத்து இது முளைச்சு கொண்டு இருக்கும். இது நீங்கள் வெக்கேஷன் போற நாள்ல கூட இப்படி வச்சுட்டு போனா ஒரு 2 கிழமைக்கு நின்று பிடிக்கும். இது பாலாஸ் கார்டன் என்று சொல்லி அவர் இப்படி இந்த முறையில தண்ணியில பயிர்களை வளர்க்குற முறை செய்கிறார். நீங்கள் விருப்பமானவர்கள் அங்க சென்று நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இப்படியும் கூட நீங்க வளர்த்தெடுக்கலாம்.
அதாவது நீங்க அங்கால மண்ணுக்குள்ள நடு மட்டும் இந்த முறையில வச்சு வளர்த்துட்டு போகலாம். மற்றது இப்படி விதியை போட்டுட்டா நாங்க ஒரு இடம் வெளிக்கிடையலாதே, வெக்கேஷன் போயலாதே என்று பயப்படுவீங்க. நாங்க கூடவே ஒரு கிழமை போக வேண்டி இருந்தது திடீரென்று. அப்ப நாங்க என்ன செய்தோம், அதுக்குத்தான் இந்த முறையை திடீரென்று இதுக்குள்ள வச்சுட்டு கீழே தண்ணியை விட்டுட்டு போனோம். அது ஒரு கிழமை தான் இருந்தது. வந்தும் இன்னொரு கிழமைக்குமே நாங்கள் தண்ணி விட தேவையில்லாம இருந்தது. அப்ப நீங்கள் இதையும் தெரிஞ்சு கொள்ளலாம். அன்பு உள்ளங்களுக்காக இப்ப இவ்வளவு நேரமும் ஒரு மிளகாய் நாற்று போட்டு அதை எப்படி மாற்றி அமைக்கிறது, எவ்வளவு காலம் விடுறது, எந்த முறையில மாற்றி அமைக்க வேணும், என்னென்ன விஷயங்களை கவனிக்க வேணும், எத்தனை விதமானது நாங்கள் முயற்சி செய்யலாம், 2 3 வகையா உருவாக்குறதுக்குன்னு சொல்லி, மற்றது நாங்கள் வெக்கேஷன் போயக்குள்ளே எப்படி நாங்கள் அந்த மிளகாய் விதை போட்டதை வச்சிருக்கலாம், அடுத்த வேட்டை கேட்டுக்கொண்டிருக்க தேவையில்லை, நாங்களே அதுக்கேற்ற ஒழுங்க செய்து போட்டு போகக்கூடியதா, ஒரு கிழமை 2 கிழமைக்கு உரியது நீங்க வச்சுட்டு இப்படி போகலாம் என்று சொல்லி நான் விளக்கமாக சொல்லியிருந்தேன். மற்றது எப்படியான இனங்களை நாங்க தயார் பண்ண வேணும் என்று சொல்லி ஓரளவுக்கு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தேவையான விஷயங்களை தந்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு அன்பர்களும் கேட்கப்பட்ட கேள்விகள் இருந்தபடியினால நான் அதுக்கேற்ற மாதிரி அதுகளை சேர்த்து சேர்த்து தயார் பண்ணி உங்களுக்கு இந்த காணொலியில தந்திருக்கின்றேன். இப்போ ஒரு சிலர் நினைக்கலாம் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே என்று. அன்பர்களே, உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும், இல்லையண்டு இல்லை. ஆனா இன்னொரு சிலர் ஆரம்பக்காரர், புதுக்க செய்கிறவர்கள், ஊர் அங்க இலங்கையிலிருந்து வந்தாலும் எல்லாரும் எல்லாத்திலையும் கெட்டித்தனமும் இல்லை. ஒரு சிலர் அதுல ஈடுபாடு இல்லாதபடியா அதை தெரிஞ்சு கொள்ள இல்லை. இப்போ ஈடுபாடு இருக்கிறபடியினால, கேள்வி கேட்டபடியினாலே அதுக்கேற்ற மாதிரி நான் தயார் பண்ணி இருக்கிறேன். இந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு ஏற்ற கேள்விகளுக்கு எல்லாம் மறுமொழி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இன்னும் கேள்விகள் இருந்தா நீங்கள் கொமெண்ட்ஸ்லேயே எழுதுங்க. உங்களுக்கு அதுக்குரிய பதில்களை நான் விளக்கமாக அடுத்தடுத்த காணொலியில தருவேன். இனி நீங்கள் இந்த வாழை அவுக்கிற பாதுகாத்து வச்சிருப்பீங்க. இனி இப்ப 4ஆம் மாதம் நடுப்பகுதி கடந்துட்டுது. உங்களோட இடங்கள்ல நீங்க கவனியுங்கோ. வெவ்வேறு நாடுகள்ல இருப்பீங்கள். நீங்க வெவ்வேறு நாடுகள்ல இருந்தாலும் உங்களோட இருக்கிற இடங்கள்ல மைனஸ் வராத காலநிலையாக இருந்தால் 10 கிராட்டுக்கு குறைய வரையில்லை என்று சொல்லி சொன்னா நீங்க தாராளமாக வாழையை அவிட்டு விடலாம். ஆனா நாங்க ஒரு வாழையை அவிட்டுருக்கிறோம். ஏனென்று சொல்லி சொன்னால் அது ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கிறபடினால, மரம் செடிகளோட இருக்கிறபடினால அதை நாங்கள் அவிட்டு விட்டுருக்கிறோம். அதை விட இன்னொரு விஷயம் சொல்ல வேணும் என்று சொன்னா, நாங்க இன்னும் 2 வாழை நடுக்கொள்ள வச்சபடியா ஒதுக்குப்புறம் இல்லை. பயத்துல நாங்க அவுக்க இல்லை. இன்னும் ஒரு 4 5 நாட்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த வாழை நாங்கள் ஒதுக்குப்புறமாக போன முறையும் கவனிச்சோம். அதுக்கு பெருசா பாதுகாப்பு தேவை இல்லைன்றபடியா தனியா பொலித்தீனால மட்டும்தான் மூடி விட்டுருந்தோம். அடிக்கி சருகு போட்டுட்டு பொலித்தீனால மட்டும் சுத்தி போட்டுட்டு விட்டுட்டு இப்ப நேற்று தான் அதை நான் திறந்து துப்புரவாக்கி விட்டுருக்கிறேன். பாருங்க, மேல குருத்து வந்து நிக்குது. அடி மட்டும் போகையிலே அப்பாடாண்டா நான் ஒரு பயம் இருந்தது. ஏண்டா இந்த முறை வளமையை சென்ற வருடத்தை விட வளமையை விட கூட குளிர் இருந்தது. நிறைய பேற்ற வாழையல் பழுதாயினது. ஆனா அது ஒதுக்குப்புறம். நீங்க இருக்கிற வீட்டு தோட்டத்தோட வைக்கிறீங்க என்று சொன்னால் வீட்டோடி அணைஞ்சு மரங்களோடி அணைஞ்சு ஒதுக்குப்புறமா வச்சால் பெரிய அளவில் பாதுகாப்பு தேவையில்லை. அடியில சருகை போட்டு மூடி சாதாரணமா நீங்க பாதுகாத்து எடுக்கலாம். மற்றது இஞ்சால பாதுகாத்திருக்கிற வாழையை நான் அதை கலட்டும் போது அடுத்த காணொலியிலே அதுன்ட்டு எப்படி இருக்கிறது, எப்படி நாங்க கலட்டுறோம், எந்த அளவில் நாங்க பாதுகாத்து வச்சிருந்தோம்ன்ற விவரத்தை அடுத்த காணொலியில தருவேன் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியை இன்றையோடு முடித்துக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.